வணக்கம். என் குருநாதர் பாதங்கள் சரணம். இன்னைக்கு சிறுதானியங்களின் பயன்கள் வரிசையில் குதிரைவாலி. குதிரை வாலு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன குதிரைவாலி? அதாங்க எனக்கே தெரியல. அவ்வளோ பலம் மிகுந்ததான் குதிரையோட பலம். இந்த நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலம் மிகுந்த தானியத்தை தான், சிறுதானியத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அதோட பயன்களை பற்றி நம்ம பார்த்து வர்றோம். அதாவது நான் முதல் வீடியோகளெல்லாம் அப்படியே கூட்டாக சொல்வேன். 5 வகை, அப்புறம் ஏதோ வாயில் வந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன் இந்த அரிசிகளை பற்றி. இப்போ ஒவ்வொன்றா தனித்துவமாக அதுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்குது, என்னென்ன இதுன்னு சொல்லிகிட்ருக்கேன். எந்தெந்த நோயாளிகளுக்கு இது பயன்படுத்தலாங்கிறதும் இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இது பயனுள்ள தகவலாக உங்களுக்கு இருக்கணுங்கிறக்காக நம்ம தேடுதல் வேட்டையை தொடங்கி இதை கண்டுபிடித்து உங்களுக்காக வழங்குகிறோம். இந்த குதிரைவாலி அரிசியை ஒரு வருஷம் முன்னாடி சிறுதானியம்னாலே ஏன் அறிவு கெட்டினது. அப்போதைக்கு குதிரைவாலி, சாமை, இந்த 2 அரிசி மட்டும்தான் என் மனசில் சிறுதானியங்கள் அப்படிங்கிற லைனில் இதுதான் இடம் பிடிச்சிருந்தது. இதில் அந்த அளவுக்கு நியூட்ரிஷியன் வேல்யூ இருக்குது. அப்புறம் வழக்கம் போல் ப்ரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட்டு இருக்குது. அப்புறம் இது கால்சியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு உடம்புக்கு பலவிதமான சத்துக்கள் எல்லாம் சேர்ந்து செயல்பட்டால் தான் நம்ம உடம்புல இருக்கிற இயந்திரங்களான உறுப்புகள் செயல்படும். அப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கார்போஹைட்ரேட் தேவை. ஆனால் நம்ம வெறும் கார்போஹைட்ரேட்டே நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வரைக்கும். அரிசி சாப்பாடு, இட்லி, தோசை அப்படின்னு இந்த வெள்ளை அரிசியில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டை மட்டுமே எடுத்து வந்திருக்கிறோம். அதனால தான் சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு இவ்வளோ சுகர் குறையாமையே இருந்திருக்கு. இப்போ இந்த அவேர்னஸை நிறைய டாக்டர்ஸ், நிறையா பேர் நியூட்ரிஷியன் ஆளுங்கள்லாம் வெளிப்படையாக சொல்ல போக தான் என்னைய மாதிரி ஒரு அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஆளுங்களுக்கு இந்த அரிசிங்கெல்லாம் பற்றி தெரிய வந்திருக்கு. இப்போ இந்த வீடியோ அப்போ நாங்கள்லாம் அறிவு, நீயே அறிவு கம்மிங்கிற நாங்கள் எல்லாம் கேட்குறோம் அப்படி சொல்ல. நீங்களாம் ரொம்ப அறிவாளிங்க, ஆனால் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க. அதுக்காக உங்களுக்காக இந்த அரிசியை பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன். இந்த அரிசியில் இவ்வளோ மகத்துவம் இருக்குது. இப்போ இதே வெள்ளை அரிசி எடுத்திங்கன்னா, வெள்ளை அரிசியோட குருணை மாதிரி தான் இது இருக்கும். ஒரு வெள்ளை அரிசி தானியத்தோட குருணை ஒரு கால் பங்கு எப்படி இருக்குமோ அது உருண்டையாக கடுகு மாதிரி தான் இந்த அரிசி இருக்கும். வெள்ளையாக இருக்கும். இதே மாதிரி தான் சேம் சாமை இருக்கும். அது கொஞ்சம் பழுப்பாக இருக்கும், இது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். இந்த சாமை, வரகு, இந்த 3மே ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சத்துக்கள் கொஞ்சம், நியூட்ரிஷன் வேல்யூ கொஞ்சம் இதிலேருந்து அதுக்கு மாறுபடும். இந்த குதிரைவாலி நம்மளுக்கு உடல் சோர்வாக இருக்கிறவங்களுக்கு உடல் பலத்தை தருது. அப்புறம் இதில் என்ன இருக்குன்னா, ஃபைபர் இருக்கிறனால நம்ம அந்த கான்ஸ்டிபேஷன் குறைபாடு, அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம இரவு உணவாக இதை பொங்கலாக செஞ்சு சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட் பொங்கலாவோ கஞ்சியாவோ சாப்பிட்றத விட சாப்பாடாக வச்சு அதுக்கு குழம்பு, ரசம், பொரியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளரிசி எல்லாத்துக்கும் வீட்டில் வெள்ளரிசி சேர்ந்தாலும் சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த குதிரைவாலி, சாமை இதெல்லாம் ஒரு சின்ன டம்ளரில் போட்டு அவங்களுக்கு வடித்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சுகரே ஏறாது, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதில் மாவுச்சத்து இருக்குது, இருந்தாலும் மற்ற ஃபைபர், கார்போஹைட்ரேட்டெல்லாம் இதோட டாமினேஷன் அதிகமாக இருக்கிறனால கார்போஹைட்ரேட்டோட இது சமநிலைப்படும். அதனால் உங்களுக்கு இந்த அரிசியோட பயன்களில் இது மெயினான பாயிண்ட்டு. அதனால் நீங்கள் இதை தாராளமாக குழம்பு, ரசம், பொரியல், உங்களுக்கு பிடிச்ச எந்த வத்த குழம்பு, மோர் குழம்பு, பாசிப்பருப்பு குழம்பு, கொள்ளு குழம்பு, எந்த குழம்பு கூடயும் இந்த குதிரைவாலி எடுத்துக்கலாம். இதுலேயும் நான் இதில் என்ன பண்ணுவேன்னா, கொள்ளு ஊற வச்சு அந்த ஒரு நாள் இதையே கொள்ளு சாதம், பருப்பு சாதம் செய்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பருப்பு சாதம், கொள்ளு சாதம், பாசிப்பருப்பு சாதம், அந்த மாதிரி இது பிரியாணியாகவும் இது சமைச்சு சாப்பிடலாம். அப்புறம் நோம்பு கஞ்சியாக கூட ஒரு சகோதரி வச்சுருந்தாங்க. நான் இப்போ தேடுறப்ப பார்த்திங்கன்னா அவங்க நோம்பு கஞ்சியாக வச்சு குதிரைவாலி அரிசியில் இவ்வளோ பயன்கள் இருக்குது. நோம்பு இருக்கிறவங்களுக்கு உடல் வலிமை, ஏன்னா அவங்க வெளியில் ஜென்ஸ் எல்லாம் வெளியில் வேலையும் செய்வாங்க. முஸ்லீம் சகோதரர்கள் விரதம் இருந்துட்டு அன்னைக்கு நைட்டு இந்த நோன்பு கஞ்சியாக இதை எடுத்துக்கிறப்ப
அவங்களுக்கு இன்னும் வலிமை கொடுக்கும். அந்த 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 மாதிரி இது எத்தனையோ பயனுள்ளது. ரத்தத்தில் வந்து இந்த சர்க்கரையோட அளவை வந்து இது கம்மியாக தான் ஏற்றுது. அதனால் ரத்த சர்க்கரை அளவு ஏறாது. தாராளமாக சுகர்காரங்க தைரியமாக இதை எடுத்துக்கலாம். உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க, பிபி உள்ளவங்களும் இதை எடுத்துக்கலாம். ஹார்ட்டில் வந்து இந்த கொழுப்பு, கெட்ட கொழுப்பு சேராது. அப்புறம் வந்து இது வந்து ப்ளோட்டான்ங்கிறனால இந்த வயிறு வந்து உபசம் அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா இது மலச்சிக்கலை தடுக்கிறதுனால இந்த வயிறு உபசம் உள்ளவங்க இதை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் வேற என்ன, இதில் வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ஸ்டார்மினார் கிடைக்குது. அப்புறம் அந்த எண்ணெய் மாதிரி பல்லு ப்ராப்ளம் உள்ளவங்க கஞ்சி மாதிரி இதை வந்து மென்று சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. கஞ்சியாட்ட வச்சு கடன்னு குடிச்சுக்கலாம். பல்லு பிடுங்கிட்டு கஞ்சி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி குதிரைவாலி, சாமை, வரகு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஊட்டச்சத்தும் கிடைக்கும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அந்த பல்லு பிடுங்கினப்ப அந்த நம்மளால் வந்து மென்று சாப்பிட முடியாமல் இருக்கும். அவங்களுக்கு இது ரொம்ப உடம்பு வலிமையும் தரும். அந்த பல்லு வலியோட தன்மையையும் அது குறைக்கும். பல்லு இது இருக்கிறவங்க ரொம்ப தாராளமாக இதை எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து ஒரு புல் வகையை சார்ந்தது. இது பொதுவாக இந்தியா ஃபுல்லாக இது கிடைக்குது. பாகிஸ்தானில் கூட இந்த அரிசி பயன்படுத்துகிறாங்களாம். இதை கேள்விப்பட்டேன். இதை யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இதை வந்து 7 மாத குழந்தையிலிருந்து 70 வயது முதியவர் வரை எடுத்துக்கலாம். தாராளமாக எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து அவ்வளோ ஒரு பயன்கள் இருக்குது. குழந்தைகளுக்குமே வந்து நம்ம ராகியை பால் எடுத்து இது பண்ணி கொடுப்போம். இதையே நல்லா கொஞ்சம் கஞ்சியாக வச்சு இந்த சாப்பாடாக கொஞ்சம் திட உணவாக கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப இந்த அரிசியே நீங்கள் கொடுத்து பழக்கலாம். குழந்தைங்களுக்கு அப்போ இருந்தே கொஞ்சம் ஊட்டச்சத்து கிடைக்கும். இன்னொன்று வந்து இதில் வேற என்ன, இது வந்து அது சொல்லிட்டேன். சோழர் காலத்துலேருந்தே இதை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அப்போனா பாருங்கள், 1000 வருஷம் முன்னாடியிருந்தே பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த கோயில்கள்லாம் அந்த கலசம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, 7 கலசம், 9 கலசம், 5 கலசம், அதுலலாம் இந்த மாதிரி தானியங்களை வந்து பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு அவங்க விட்டு சென்றிருக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு அடுத்தடுத்து கோயில் கும்பாபிஷேகங்கிற பேரில் இந்த தானியங்கள் எல்லாம் அதில் வச்சு பேக் பண்ணி மேலே வச்சு பாதுகாத்து, கீழேயே வெள்ளம் வந்து பூமியை கோயிலே மூழ்கினாலும் இந்த தானியங்கள் மக்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து அவ்வளோ இந்த தானியங்களை பாதுகாத்து 1000 வருஷத்துக்கு அப்புறமும் இதை வந்து நம்மளுக்கு வந்திருக்குது. அப்போனா எவ்வளோ சிறப்பு வாய்ந்த தானியமாக இருந்திருக்கு பாருங்களேன். அப்புறம் வந்து இதில் அநேகமாக இந்த குதிரைவாளியோட பயன்களை நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் என்னென்ன சமைக்கலாம், என்ன சமைக்கலாம்னா, எனக்கு பிடிச்சது வந்து வெரைட்டி ரைஸ் எல்லாமே பண்ணலாம். இந்த சாப்பாடை வந்து இதுக்கு வந்து தண்ணியோட அளவு வந்து 1 பங்குக்கு 3 பங்கு தண்ணி. நீங்கள் வந்து குக்கரில் விசில் விட்டெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை கண்டிப்பாக குறைஞ்சது 1 மணி நேரம் ஊற எல்லா தானியங்களையுமே ஊற வச்சு செய்கிறது நல்லது. இதை வந்து 10 நிமிஷத்துலேயே வைக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் நான் வந்து ஒரு அரை மணி நேரமாவது, குறைந்தபட்சம் அரை மணி நேரம் நான் ஊற வைப்பேன். கழுவி நல்லா இதை வந்து நல்லா கை விட்டு கழுவி வடிகட்டி கவனமாக வச்சு வடிகட்டுங்க. ஏன்னா குட்டியாக இருக்கிறதுனால ஃபுல்லாக நம்ம அரிசியில் காவாசி அது சும்மாவே இப்படி கையிலலாம் பண்ணிங்கன்னா நம்ம ஓட்டை வழியாக போயிடும். அப்புறம் எனக்கு ஓட்டை கை, அதனால் போயிடும். அப்புறம் அதனால் சல்லடை வைத்து அதை கழுவி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வடிச்சிட்டு நல்லா சாப்பாட்டுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அதை அப்படியே ஊற்றி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் 1 மணி நேரம் கழிச்சு அல்ல அரை மணி நேரம் கழித்து நீங்கள் அடுப்பில் வச்சு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளாரியே இது ஆகிடும். நீங்கள் இன்னும் சிம்பிளாக வச்சு ஒரு அரை மணி நேரம் வேகிற அளவுக்கு நீங்கள் இதை பக்குவமாக செஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கடலை எண்ணெய், செக்கில் ஆட்டிய சுத்தமான கடலெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் இதில் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு வளவளப்பு தன்மை இல்லாமல் கிடைக்கும். இந்த சாமை இதுக்கு எல்லாத்துக்குமே இதே ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் இதில் செஞ்சு சாப்பிட்லாம். குழம்பு ரசத்தோடையும் சாப்பிட்லாம், வெரைட்டி ரைஸாகவும் சாப்பிட்லாம். அப்புறம்
இன்னொன்று என்னன்னா, நீங்கள் வந்து இதை பொதுமக்கள் இந்த அரிசியை எடுத்துக்கிறப்ப இது கொஞ்சம் உடம்பு ஹீட் ஆக்கி விடும். அந்த மாதிரி அரிசிங்கெல்லாம் சிறுதானியங்களை இது சொல்லலை, இது சிறுதானியங்களை கொஞ்சம் ஹீட் ஆக்கி விடும். அதனால் கொஞ்சம் நெய் கலந்துக்கோங்க. அப்புறம் வந்து தேங்காய், சுத்தமான தேங்காய் இதெல்லாம் இதில் வந்து நீங்கள் சேர்த்து இதை உணவாக எடுத்துக்கோங்க. ரொம்ப உபயோகமாக இருக்கும். வயிறோட நம்ம ஜீரண உறுப்புகளை வந்து இது நல்லா ரொம்ப நல்லாவே இது பாதுகாக்கும். அப்புறம் வந்து இதை வந்து சுகர்காரங்க இதை நல்லா சாப்பிட்டு பலனடைங்க. இன்றைக்கி வந்து நான் வழக்கமாக கடைசியாக ஒன்று முடிக்கிறப்ப ஒன்று பேசுகிற மாதிரி, இன்றைக்கி எங்கள் அப்பாவோட நினைவு நாள். அதாவது நினைவு நாள்னு சொன்னால் அவரை டெய்லி நான் நினச்சிட்டு தான் இருக்கேன். ஆனால் அது வந்து தப்பு. ஆத்மா போயிடுச்சுன்னா அது வேற ஒரு டிரான்ஸ்மிஷன் ஆகி அது வேற ஒரு உடல் எடுத்து அது வேற ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம சும்மா அந்த ஆத்மாவை வா வா வான்ட்டு நம்ம மனசுக்குள்ளார ஆசைக்காக நினச்சிட்டே இருக்கக்கூடாது. அவங்க செய்ய வந்த கடமையை செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் நம்மளுக்கு விடுமா சொல்லுங்கள்? பந்தம் விடுமா? அது விட வேண்டியது தான் ஆன்மீகத்தில் ஒரு இது. எங்கள் அப்பா இன்றைக்கி தான் நவம்பர் 8ஆம் தேதி அவர் உடல் எரிக்கப்பட்டது. அவ்வளோ பேர்த்துக்கு உதவிய, அவ்வளோ பேருக்கு விருப்பப்பட்ட, பார்க்க எம்ஜிஆர் மாதிரி இருப்பார். அப்புறம் பிற்காலத்தில் நாசர் மாதிரி இருந்தார். அவ்வளோ ஒரு திறமையான ஆள். ஆனால் அவரை படிக்க வைக்க அவங்க அம்மா அப்பா முயற்சி பண்ணலை. அதனால் அவர் குறைஞ்சதாக படித்தார். அதனால் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த நாளில் நான் வந்து எங்கள் அப்பாவோட ஆத்மா எந்த வீட்டில் பிறந்திருக்கோ இல்லை எந்த தெய்வத்திட்ட இருக்கட்டும், அவர் பெரிய படிப்பாளியாக அறிவாளியாக அந்த கடவுள் உயர்த்துவார்ன்ட்டு நான் வந்து என் குருவை வேண்டுறேன். என் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு நல்ல ஒரு வீட்டில் அவர் நல்லபடியாக வாழணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். தர்மராஜ் அப்பா, நீ நல்ல இடத்துல நல்லபடியாக வாழ்வ. உனக்கு நல்ல அப்பா அம்மா இந்த ஜென்மத்தில் கிடச்சிருப்பாங்க உன்னோட அடுத்த பிறவியில். இல்லை நீ கடவுள்கிட்ட இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உன்னை மறக்கவே முடியாது. நான் சாகிற வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன். நான் செத்ததுக்கப்புறமும் என் ஆத்மா உன்னை தேடி வரும். ஏன்னா நீ எனக்கு அப்படி ஒரு என்ன சொல்கிறது, நீ ஒரு என் லைஃப்பில் நீ எனக்கு வந்து ஒரு அரசர் மாதிரி, கிங்கு. நீ ஒரு மிகப்பெரிய கிங்கு. உன்னை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறப்பா. நினைக்கக்கூடாது, ஆனால் முடியல. அவ்வளோ ஒரு கிரேட்டான மனிதர் எங்கள் அப்பா. அதை சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்கு ஈடாக என் குருநாதர் எனக்கு கிடச்சிருக்காங்க. அவங்க ஆத்மா எப்போவுமே என்னை வழி நடத்துது. என் குருநாதர் திருவடிகள் சரணம். ஈடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. இந்த காணொளியை தொடர்ந்து பார்த்து நீங்கள் பலனடையணும். நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.